அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2025 டிசம்பர் 21 அன்னைக்கு டிஎன்யூஎஸ் சர்வீஸ் சைட்லேருந்து சப் இன்ஸ்பெக்டருக்கான தேர்வு நடைபெற்றுச்சுல, அதற்கான புக்கு ப்ரூஃப் தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த கொஷின்ஸ் எந்தெந்த இடத்துல வந்திருக்குன்னு. ஆக்சுவலாக ஒரு லைட்டாக கொஞ்சம் பேட்டர்ன் மாற்றிருக்காங்க. நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணியிருப்போம், 10th வரை நல்லா தரவாக படிச்சிருப்போம், 11th 12th போது புக் பேக் படிச்சிருப்போம், ப்ளஸ் பாக்ஸ் கண்டென்ட் எக்ஸ்ட்ரா படிச்சிருப்போமா. ஆனால் இந்த வாட்டி எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத இதில் அனலைஸ், இந்த வீடியோடைய முக்கியத்துவம் என்னென்னா, இப்போ அனலைஸ் பண்ணுறது மூலிமா ஃபியூச்சரில் 2026 2027 அந்த மாதிரி வரப்போகிறது எஸ்ஐயோ பிசியோ ஏதோ ஒரு எக்ஸாம் டிஎன்யூஎஸ்ஆர்பியால் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாமில் எந்த மாதிரிலாம் நம்ம கொஷின்ஸ் கேட்பாங்க. ஏன்னு பார்த்தோன்னா, இப்போ நிறைய கொஷின்ஸ் பார்த்தா 12th புக்கோ 11th புக்கோடைய இன்சைட்லேருந்து வந்திருக்கு, நாட் அ பாக்ஸ் கொஷின். ஓகேங்களா, அது புரிஞ்சுக்கோங்க. பாக்ஸ் கொஷினையும் கேட்டிருக்காங்க, ஆனால் அதிகப்படியாக எங்கேருந்து வந்திருக்குன்னா அந்த புக்கு உள்ளேருந்து 11th 12th புக்குள்ளேருந்து கொடுத்துருக்காங்க. அதோடைய இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ தெளிவாக இவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு புக்கையும் கிராப் பண்ணி வச்சுருக்கோம், எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துருவோமா. அது கூடவே நம்ம எதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பிசி போட்டிருந்தோம், கிட்டத்தட்ட 45 கேள்வியில் 40க்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்து நம்ம கொடுத்த வீடியோலேருந்தே வந்துருச்சு. அப்போ எஸ்ஐயில் இந்த ஸ்லைட் சேஞ்சஸ் பேட்டர்னால என்னென்னலாம் ஆயிருக்கு, ப்ளஸ் இதை தாண்டி நம்மளாம் என்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தான் இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா, பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸிக்யூட்டிவ் பவர், லெஜிஸ்லேட்டிவ் பவர், ஃபினான்ஷியல் பவர், எமர்ஜென்சி பவர், பிரசிடென்ட்டுடைய பவர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் 3rd லெசன் பேஜ் நம்பர் 52 அழகாக ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருந்தாவே போதும். அப்படிலாம் பிரசிடென்ட்டை பற்றி படிச்சிருந்தாலே மோஸ்ட்லி நம்ம இதெல்லாம் படிச்சிருப்போம். சரிங்களா, இதற்கான சரியான விடை வந்து பாம்பே கொடுத்துருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோட்ஸ்லையும் இதை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம், தனித்தனியாகவே கொடுத்துருக்கோம் நம்மளுடைய கிளாஸ் நோட்ஸில். அடுத்தது பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே கொஸ்டின்ப்பா. இதெல்லாம் நான் எப்படி ஹேண்டில் பண்ணலான்றதை நான் சொல்கிறேன், முடிச்சுட்டு போய் சொல்கிறேன். அடுத்தது பாருங்க, மேட்ச் த ஃபாலோவிங். ஹைப்ரிடைசேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த SP3 SP2 நெக்ஸ்ட் DSP2 நெக்ஸ்ட் இந்த DSP கியூபு, இது எல்லாமே எதுலனா இந்த 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி 10th லெசனில் பேஜ் நம்பர் 90 அழகாக பிக்சர் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை பார்த்தாலே போதும், நம்ம அந்த SP2வா அழகாக என்ன போட்டு வந்துருக்கலாம், அது நேர்கோடு அப்படின்றத போட்டு வந்துருக்கலாம். சரிங்களா, அப்போது அந்த டயக்ராம் வச்சு நமக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, இது ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஜென்ரேஷன் இன் ஸ்டார்ஸ், இதற்கான சரியான விடை பாம்பே ஆன்சரு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 6th லெசனில் பேஜ் நம்பர் 81 விண்மீன் ஆற்றல் அப்படின்றதுல ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள். பேஜ் நம்பரோட கொடுத்துருக்கேன், நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி தான் நம்ம இதுக்கப்புறம் வரப்போகிற ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், விச் இயர் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அபாலிஷ்டு, இதற்கான சரியான விடை டெல்லி. இது எங்கே இருக்குன்னா 10th பாலிட்டியில் 3rd லெசனில் பேஜ் நம்பர் 280 ஒரு பாக்ஸ் கொஸ்டின்லேருந்து கேட்டிருக்காங்க நமக்கு. அது பிறகு பார்த்தோன்னா இந்த ரெட் டேட்டா புக், ஏமன் பட்டர்ஃப்ளை, ஆக்சுவலாக இதெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை, இது கேட்டிருக்காங்க தான். 12th ஸ்டாண்டர்ட் பயோசாலஜியில் 3rd லெசனில் பேஜ் நம்பர் 233 வந்திருக்கு தான். ஆனால் இதை படிக்காமே நம்ம போட்டிருக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், தவறானதை கேட்டிருக்காங்க. அழியும் தருவாயில் உள்ள விலங்குன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் டைனோசர் அழியும் தருவாயிலையா இருக்குது, ஆல்ரெடி அழிஞ்சிருச்சு. நம்ம எங்கேயா டைனோசரை பார்த்துருக்கோமா, இல்லை. அப்போ அதை வச்சு நம்ம ஈஸியாக போட்டு வந்துருக்கலாமா. ஓகே, அடுத்து பார்க்கலாம். இது மோஸ்ட்லி ஒரு ஈஸியான கொஸ்டின்ஸ் தான்ப்பா. விச் ஆர் த ஃபாலோவிங் ஆர்டிகல்ஸ் எம்பவர்ஸ் த ஹை கோர்ட் டு இஷ்யூ ரிட்ஸ், அதாவது நீதி பேராணை பிறப்பிக்கும் அதிகாரம் உயர் நீதிமன்றத்துக்கு என்ன ஆர்டிகல்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் பார்த்தோன்னா 226 நமக்கு தெரியும். இது எங்கே இருக்குது அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பாலிட்டியில் 3rd லெசனில் பேஜ் நம்பர் 281 இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்தியன் பாலிட்டி கிளாஸ் நோட்ஸ்லையும் அழகாக விதிகள் சொல்லிட்டு உயர் நீதிமன்ற விதிகள்னு சொல்லிட்டு தனியாகவே கொடுத்துருப்போம். சரிங்களா, அடுத்தது 8வது கொஸ்டின். இந்த ஆர்டிஃபிஷியல் ஈகோசிஸ்டம், அக்வாரியம், டெராரியம், நேச்சுரல் ஈகோசிஸ்டம் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் சயின்ஸில் 6th லெசனில் பேஜ் நம்பர் 53 கொடுத்துருக்காங்க. சரியா, அடுத்தது பாருங்கள், நியர் பாயிண்ட் அண்ட் ஃபார் பாயிண்ட் ஆஃப் நார்மல் ஹியூமன் ஹை கேட்குறாங்க. 25 சென்டிமீட்டரும் அப்புறம் இன்ஃபினிட்டி, இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 2nd லெசனில் பேஜ் நம்பர் 24 இருக்குது. அது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்தியா 7th, இதெல்லாம் ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ். இப்போ 10th ஜியோகிராஃபி 1st லெசனில் பேஜ் நம்பர் 138 இருக்குது. இந்தியா பரப்பளவில் உலகில் எத்தனாவது நாடுன்னு கேட்குறாங்க, 7வது நாடுன்றதை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நியூக்ளிக் ஆசிட் பிரசன்ட் T4 பாக்டீரியோஃபேஜ், இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க பாருங்களேன். சிறப்பு வாய்ந்த மரபணு ஊடு கடத்தல் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு எந்த புக்குனா 11th பயோபாட்னியில் 1st லெசன்லேயே பேஜ் நம்பர் 138 இருக்குது. அடுத்தது பாருங்கள், ஆன்டி இந்திய எஜுகேஷன், ஃபவுண்டேஷன் ஆஃப் DMK, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது எதுன்னு பார்த்தோன்னா இந்த மாநில மறுசீரமைப்பு சட்டம் அழகாக போட்டிருக்கலாம் 1956ன்றது. சரிங்களா, அப்போ அது ஈஸியாக மார்க் பண்ணியிருக்கலாம். வேறு ஏதாவது பார்த்தோன்னா இந்த ஆன்டி இந்திய எஜுகேஷன், இந்த மாதிரி எல்லாமே ஐயா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு கொஸ்டின் கூட வரல,
இதை தாண்டி வேறு எந்த கொஸ்டினும் வரல. ஓகேங்களா, அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலுமே அடுத்த வாட்டி கேட்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, அப்போ ரெடி ஆகிடுவோம் நம்ம. அப்போ பார்க்கும்போது புக்கில் 10th பாலிட்டி 10th லெசனில் 10th பாலிட்டி 3rd லெசனில் பேஜ் நம்பர் 127 இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சேலம் மாநாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் 14th லெசனில் பேஜ் நம்பர் 285 and 286 இருக்கும். சரிங்களா, பிறகு பாருங்க அந்த பாக்ஸ் கண்டென்ட்ல 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டமும் கொடுத்துருக்காங்க நமக்கு. அடுத்தது பார்க்கலாம். இந்த சார்க், WTO, பிரிக்ஸ், IBRT இதோடைய தலைமையிடலாம் கேட்டிருக்காங்க. இதை பற்றி தெளிவாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். காவல் நேரம் சீரீஸ் டே 7ல் போட்டிருப்போம். சரிங்களா, அழகாக இது தலைமையிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுமே ஒரு ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதற்கான ப்ரூஃப் தான் இது. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ப்பா. ஓகேங்களா, இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக தமிழ்நாடு வந்து செகண்ட் லீடிங் ஸ்டேட் இன் பேப்பர் ப்ரொடியூஷன் இன் இந்தியா 2024 கரெக்டாக கேட்டிருக்காங்க. கரெக்டு. மகாராஷ்டிரா லீடிங் ப்ரொடியூசர்னு கேட்டிருக்காங்க. அது தவறானது. ஓகேங்களா, அது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரையும் நம்ம எல்லாமே பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா, கடைசி நேரத்தில் நமக்கு ஒரு 30 பேஜ் கிடைக்குமா, கடைசி நேரத்தில் ஒரு 40 பேஜ் கிடைக்குமா, கடைசி நேரத்தில் ஒரு 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 30 பேஜ் 40 பேஜில் கிடச்சிருமான்ற எதிர்பார்க்கறது தப்பு. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஒரு நோட்டு போட்டு அழகாக நியூஸ் பேப்பரை படித்து நம்ம கைப்பட எழுது கரண்ட் அஃபேர்ஸ் தான் டில் த எக்ஸாம் வரையும் நமக்கு யூஸ் ஆகும். சரிங்களா, அப்போ அடுத்து வரப்போகிற எக்ஸாம்ஸுக்கு நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம்னா கரண்ட் அஃபேர்ஸை டே பை டே நம்ம நோட்ஸ் எடுக்க போகிறோம். அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். which of the following is the correct condition of ideal solution? அதாவது நல்லியல்பு கரைசலுக்கு சரியாக பொருந்தியது எதுனா இது எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா 11th கெமிஸ்ட்ரி அதாவது வால்யூம் 2ல 9th லெசனில் பேஜ் நம்பர் 48லேருந்து கேட்டிருக்காங்க. அப்படியே டேரெக்டாக வந்திருக்கு செகண்ட் பாயிண்ட்லேருந்து. ஓகேவா, அடுத்து பாருங்க. in which country did the G7 summit took place in the year 2024? ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் மட்டும் ஒரு சிறப்பு வாய்ந்த கொஸ்டின் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தோன்னா இந்த எக்ஸாம் வந்து இப்போ December 21 நடக்க போகுதுன்னா நம்ம யூடியூப் சேனலில் அதற்கு முன்னாடி நாள் ஆக்சுவலாக இந்த நம்ம எங்கே போட்டிருக்கோம் ரோந்து வாங்கணும்னு ஒரு சீரிஸ் போயிருக்கோம். 100 days ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு போயிருக்கோம் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு. அதில் டே 42ல் போட்டிருப்போம். ஓகேவா, சைட்லேயே கொடுத்துருக்கோம் பாரு 2 times போஸ்டட் பேஸ்ட் ஆன் த இம்பார்ட்டன்ஸ்னு. அதாவது ஏன் இதை அப்படி சொல்கிறேன்னா நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வந்து இந்த வீடியோ மட்டும்தான் நம்ம வந்து ரீபோஸ்ட் பண்ணோம். இந்த ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் 1 மார்க் உறுதி யாரும் பார்க்காம போயிடாதீங்க அப்படின்றத ரீபோஸ்டே பண்ணுவோம். ஏன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எங்கேருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்றது நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம் இத்தனை நாளாக. ஒரு 10 இயர்ஸாக இங்கேருந்து தான் கேட்க போகிறாங்க, இங்கேருந்து தான் கொஸ்டின் வரப்போகுது. அப்போ இந்த இடத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நம்ம பசங்களுக்கு இதை சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு நாள் முன்னாடி 1 மார்க் கன்ஃபார்மாக வரும்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். அதை சொல்லி வச்ச மாதிரி அடுத்த நாள் நடந்த எக்ஸாமில் 2வது பேஜில் G7 பற்றி கேட்டிருக்காங்க. 2024 எங்கே நடந்துச்சுன்னு இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இத்தாலியில் நடந்திருக்கும் 50வது மாநாடு. நம்ம 2024 மட்டும் தான் சொல்லியிருக்கோம்னா அதுதான் இல்லை, எப்படி வேணா கேட்கலாம். கேட்டாங்கல்ல, அப்போது 2025 எங்கே நடந்ததுன்னு பார்க்கணும், 2024 எங்கே நடந்துச்சுன்னு பார்க்கணும், 2026 எங்கே நடந்துச்சுன்னு பார்க்கணும். அதை தான் தெளிவாக கொடுத்துருப்போம் நம்ம. சரிங்களா, நீங்கள் எங்கே தேனாலும் இவ்வளோ தெளிவாக நோட்ஸ் கிடைக்காது. பாருங்கள், பிரான்ஸில் 52வது மாநாடு 2026 நடக்க போது. இந்த கொஸ்டினே கூட எங்கே வரலாம், நமக்கு அடுத்து வரக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட்டில் கேட்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம. அடுத்தது பாருங்கள், இதுவும் முப்பந்தல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபியோட ஓல்டு புக்கில் இருக்குது. ஓகேங்களா, அந்த கண்டென்ட் வந்து இப்போ மிஸ் ஆகிருக்கு. இருந்தாலுமே இது ஒரு பேசிக் கொஸ்டின். பிராமன் வேல் வின்ஃபேன் அந்த ஊர் பேரை வச்சு நம்ம போட்டிருக்கலாம். அடுத்தது பாருங்கள், டிஸ்ட்ரிபியூட்டரினா என்ன, ட்ரிபியூட்டரினா கிளை யார் துணை யார், இது 2னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எங்கேருந்து எடுத்துருக்காங்க 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் செகண்ட் லெசனில் பேஜ் நம்பர் 183 இருக்குப்பா. சரிங்களா, அடுத்தது பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் தசை வலி மற்றும் சுளுக்குகள் ஆகியவற்றை சரி செய்யும் வெப்ப மருத்துவ சிகிச்சை முறையில் ஒத்தடம் பயன்படுவது எதுன்னு கேட்குறாங்க. இது எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் 5th லெசன் பேஜ் நம்பர் 276 டேரெக்டாக அகச்சிவப்பு கதிர்கள்லேருந்து எடுத்திருக்காங்க. அந்த லைன் அப்படியே இருக்குது. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா நிறைய 11th 12th இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. அந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்றத வந்து அந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து பூர்த்தி பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து பாருங்க. லிட்ரஸி ரேட் ஆஃப் இந்தியா ஆஸ் பர் சென்சஸ் 2011. இதை நம்ம வீடியோ போடும்போது ஆக்சுவலாக புக்ஸில் என்ன இருக்குன்னா 74.04 தான் இருக்குது. நம்ம வீடியோவிலே சொல்லியிருப்போம். ரோந்து வாகனம் சீரிஸில் 100 days ப்ரோக்ராமில் டே 12 சொல்லியிருப்போம். இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்தால் எக்ஸாக்டாக இந்த வேல்யூ இல்லைனாலுமே அதற்கு நியர்பை வேல்யூ போடுங்கன்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா, அப்போ 74.04% அப்படின்னா எழுத்தறி விகிதம் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கணும். நம்ம 73% அப்படின்றத தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கணுமே. அடுத்தது பாருங்கள். இந்த stars like sun emit a large amount of energy in the form of light and heat. Fusion reaction that takes place in the core of the sun and other stars result in an enormous amount of energy. இது வந்து எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 6th லெசனில் பேஜ் நம்பர் 81 வந்துருக்கு. ஓகேவா, விண்மீன் ஆற்றல் அப்படின்ற ஒரு டாப்பிக்லேருந்து. அடுத்தது இந்த ஃபில்லிங் ஃபைபர்ஸ் மேட்ச் பயாலஜிலேருந்து வந்திருக்கு. ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னா 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்லேயே பேசிக்லேருந்தே கேட்டிருக்காங்க. 5வது லெசனு
பேஜ் நம்பர் 78 இருக்குது. தாவர பெயர் நெல்லி, பயன்பாடு கனி, அப்போ அதோடைய மருத்துவ பயன்கள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்லேயே 5th லெசனில் பேஜ் நம்பர் 79 அதை பற்றி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நிரப்பும் நார்கள், இலை நார்கள், உரிமட்டை நார்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, the temperature of the grasslands of Australia is known as downs. ஓகேங்களா? இது எங்கே இருக்குது அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் 5th லெசனில் பேஜ் நம்பர் 222 இருக்குது. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் மோல்ஸ், 1 லிட்டர் கரைப்பானில் கரைந்துள்ள கரைப்பொருள் மோல்களின் எண்ணிக்கை மொலாலிட்டி எனப்படும். ஆக்சுவலாக இதெல்லாம் கான்செப்ட்டுங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து படித்து புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் போட முடியும். எங்கேருந்து வந்திருக்குன்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி 9th லெசனில் பேஜ் நம்பர் 34 அப்படியே அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலாவை நீங்கள் நல்லா புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக போட்டுடலாம். சரியா? அடுத்தது பாருங்கள், ஆக்சுவலாக இது வந்து பார்த்தோன்னா இது ஒரு கான்ட்ராவர்சியில் இருக்குது. மேபி இது மார்க் கொடுத்தா கொடுக்கலாம். விச் கமிட்டி ஆர் பார்லிமெண்ட்ரி பெர்மனன்ட் கமிட்டிஸ், நாடாளுமன்ற குழுக்களில் நிரந்தரமானது குழு எதுன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்களேன், உங்களுக்கு இந்த ஸ்கூல் புக் பிக்சர் வச்சுருக்கேன், நிலைக்குழுக்கள் அப்படின்னு. அதில் நிலைக்குழுக்களில் பொது கணக்கு குழுவும் கொடுத்துருக்கான், மதிப்பீட்டு குழுவும் இருக்குது, பொதுத்துறை நிறுவன குழுவும் இருக்குது. அப்போ எல்லாமே தான் கொடுத்துருக்கான், எல்லாமே தான் ஆன்சர் வரணும். ஓகேங்களா? ஆஸ் அ டாப்பிக்காக அவன் என்ன கொடுத்துருக்கான், நிதி குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆன்சர் வச்சுருக்காங்க அவங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி. அப்படி இருந்தாலுமே இது உள்ள என்ன இதில் ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுக்கு எல்லாமே சரியான விடையாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இது ஒரு கான்ட்ராவர்சியில் இருக்கும். மேபி மார்க் எப்படி கொடுக்குறாங்கன்றத நம்ம செக் பண்ணுவோம். அடுத்தது, இன் விச் இயர் த ஃபெடரல் கோர்ட் இனாகிரேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம கிளாஸில் அவ்வளோ தெளிவாக நடத்தியிருப்போம். ஓகேங்களா? நம்ம வீடியோஸ்லேயே இருக்கும். நம்ம கிளாஸில் இந்த உச்ச நீதிமன்றத்தை தோற்றத்தை பற்றியும் உயர் நீதிமன்றத்தை தோற்றத்தை பற்றி தெளிவாக நடத்தியிருப்போம். 1773 ஆரம்பித்து தற்போதைய உள்ள நீதிபதி எண்ணிக்கை வரையும் சொல்லியிருப்போம். அந்த 1937 அப்படின்றது பார்த்தோம்னா இந்த கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருப்போம். அதில் எத்தனை நீதிபதிகள் இருந்தாங்கன்றதையும் தெளிவாக நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா? இது எல்லாமே முக்கியம். ஒரு தலைமை நீதிபதி இருந்திருப்பாங்க, 6 நீதிபதிகள் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் நம்ம கிளாஸ் நோட்ஸ் வச்சு ஈஸியாக போட்டுருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங் விட்டமின், இதெல்லாமே ஈஸியாக அடிச்சிருப்பீங்க. இது எங்கே இருக்குன்னா 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 11th லெசனில் பேஜ் நம்பர் 254 இருக்கும். அடுத்தது இதை பற்றி நம்ம பயாலஜி சாரை நடத்தியிருப்பார். ப்ளஸ் பார்த்தோன்னா நம்ம கெமிஸ்ட்ரி சாரை இதை பற்றி நடத்தியிருப்பார். யூடியூப் ரிவிஷன் கிளாஸ்லேயும் தனியாக. ஆக்சுவலாக இந்த விட்டமின்ஸ்க்குலாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். அதனால தான் இதெல்லாம் வீடியோஸ் வந்து ரீபோஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஒன்றுத்தையும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா ரோந்து வாகனம் சீரிஸில் 100 days ப்ரோக்ராமில் டே 70 ஐயா ஒருத்தர் எடுத்திருப்பாரு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப் ரிவிஷன் கிளாஸ்லேயே நம்ம ஐயா வந்து இதை பற்றி எடுத்திருக்காரு. சரிங்களா? விட்டமின்ஸ் பற்றி. அடுத்தது வேல்யூ ஆஃப் டொமஸ்டிக் ஏசி சப்ளை. இது எந்த புக்கில் இருக்குன்னா இந்த 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 4th லெசனில் பேஜ் நம்பர் 48 இருக்குது. சரிங்களா? ஒரு பாக்ஸ் கண்டென்ட்லேருந்து கேட்டிருக்கான். அடுத்தது கல்வராயன் ஹில்ஸு, அப்புறம் அந்த ஹில் ஸ்டேஷன் ஏற்காடு. இது எங்கே இருக்குது? ஒன்லி கரெக்டு. இது எங்கே இருக்குன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் 6th லெசனில் பேஜ் நம்பர் 216 அப்படின்றதுல இருக்குது. சரிங்களா? அடுத்தது ராங் பார்க் கேட்குறாங்கப்பா, எது தவறானது அப்படின்னு சொல்லிட்டு. இது எங்கே இருக்குன்னா ஜாகிரபி 9th ஜாகிரபியில் 2nd லெசனில் பேஜ் நம்பர் 188 கரெக்டாக அதோடைய டாப்பிக்கில் டேரெக்டாக கொடுத்துருக்கான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கடகரகைக்கும் மகர ரகைக்கும் இடைப்பட்ட பகுதி எதுன்னு கேட்குறாங்க. இது 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் புக்கில் 2nd லெசனில் பேஜ் நம்பர் 115 இருக்குது. எந்த லைன் நம்ம ஐயாவும் இதை பற்றி எடுத்திருப்பாங்க. ரோந்து வாகனம் சீரீஸில் 100 days ப்ரோக்ராம் டே 67 எடுத்திருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு விச் அமாங் த ஃபாலோவிங் ஹஸ் மோர் கோவாலண்ட் கேரக்டர் அப்படின்றாங்க. சகப்பிணைப்பு தன்மை கொண்டிருக்கிறது எதுன்னு கேட்குறாங்க. இது எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி வால்யூம் 1 5th யூனிட்டில் பேஜ் நம்பர் 146 வந்திருக்கு. அடுத்தது இந்த ஊர் பெயர்கள்ப்பா, சென்னை, ராணிப்பேட், சிவகாசி, கோயம்புத்தூர், இது எல்லாமே நம்ம காவல் நேரம் சீரீஸில் கவர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் இந்த இடத்துல தான் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும்ன்றத ஒரு இம்பார்ட்டன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம இதை எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் யூடியூப் சேனலில். சரிங்களா? ப்ளஸ் பார்த்தோன்னா இந்த பிளேயர்ஸும் அவங்களுடைய ஊரும் கேட்டிருக்காங்க. ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான். இந்த நோவாக் ஜோகோவிச் செர்பியாவை சேர்ந்தவர், ரபேல் நடால் ஸ்பெயினை சேர்ந்தவர், ரோஜர் பெடரர் சுவிட்சர்லாண்டை சேர்ந்தவர், பீட் சாம்பர்ஸ் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர். அது தெரிஞ்சுக்கணும் நம்ம. அதெல்லாம் நம்ம நியூஸ் பார்க்கணும்ப்பா. நியூஸ் பார்க்க தான் நமக்கு ஒவ்வொருத்தர் ஊர் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றது தெரியுமே. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி கேட்டிருக்காங்க. இது எந்த இடத்துலேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி வால்யூம் 2 12th லெசனில் பேஜ் நம்பர் 178 வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது மேட்ச் கேட்டிருக்காங்க. ராமேஸ்வரம், வாரணாசி, சென்ட் பிரான்சிஸ் ஜாவியர் கேத்தட்ரல், அம்ரித்சர், இதெல்லாம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது. இது எங்கே இருக்குன்னா 7th ஸ்டாண்டர்ட் 2nd டேர்ம் சோஷியல் சயின்ஸில் 2nd லெசனில் பேஜ் நம்பர் 178 இருக்குது. நெக்ஸ்ட்டு தேசிய பூங்கா. தேசிய பூங்காலாம் நம்ம ரிவிஷன் பண்ணாத டைமே இல்லை. அதாவது ரிவிஷன் பண்ணாத எத்தனையோ டைம் பண்ணியிருப்போம். இந்த தேசிய பூங்கா, பறவைகள் சரணாலயம், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகள் சரணாலயம், இதெல்லாம் எத்தனையோ ரிவைஸ் பண்ணியிருக்கோம். யுனெஸ்கோ அங்கீகரித்த இடங்கள், இதெல்லாம் அவ்வளோ வாட்டி ரிவைஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு வீடியோஸ் பார்த்துட்டு போய் நீங்கள் படிக்க கூட தான் வீடியோஸ் பார்த்துட்டு போயிருந்தாவே அசால்ட் அடிச்சிடலாம்.
இங்கே பாருங்கள் 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 11th 23rd லெசனில் 281 பேஜ் நம்பரில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் சோஷியல் சயின்ஸில் செகண்ட் லெசனில் பேஜ் நம்பர் 181 புக்கில் கொடுத்துருக்காங்க. சரியா, இதை தாண்டி நம்ம ரோந்து வாகனம் சீரீஸ்லேயே அதை கவர் பண்ணியிருப்போம். அதாவது நம்ம ஐயாவும் எடுத்துருப்பார் இதை, அதோடைய இம்பார்ட்டன்ஸ் கருதி யுனெஸ்கோ அங்கீகரித்த இடங்கள் அது அந்த டாபிக் கீழேயும் இதெல்லாம் அங்கங்கே நம்ம டச் பண்ணியிருப்போம். ரோந்து வாகனம் சீரீஸில் டே 100லேயே கவர் ஆயிருக்கும், டே 7லேயே கவர் ஆயிருக்கும். அடுத்தது பாருங்க, குறிப்பிட்ட பரப்பிற்கு செங்குத்தாக செல்லும் காந்த புலக்கோடுகளின் எண்ணிக்கை காந்த பயம் என்று பெயர். இதன் காந்த பயத்தின் சிஜிஎஸ் அலகு வெப்பர் அப்படின்றாங்க. இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 5th லெசனில் பேஜ் நம்பர் 53 இருக்கு. சரி, அடுத்தது பாருங்க, செல்ஃப் பாலினேஷனும் அதை சீட்ஸ் அதை பற்றி கேட்டிருக்காங்க. இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா ரோந்து வாகனம் 100 days ப்ரோக்ராமில் நம்ம ஐயா நடத்தியிருக்காரு. ப்ளஸ் பார்த்தோம்னா 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் சயின்ஸில் 6th லெசனில் பேஜ் நம்பர் 61 இதை பற்றி இருக்குது. அடுத்த கொஸ்டின் மேக்ஸ் ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க. அலகுகள் இதை நம்ம எதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு புக்கை பார்த்துலாம். 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் பேஜ் டே 34 இதை நம்ம இந்த புக்கை வந்து கவர் பண்ணியிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க, இந்த மேட்ச் பற்றி. நெக்ஸ்ட்டு காவல் நேரம் வீடியோன்னு பார்க்கும்போது டே 34 வீடியோவும் டே 25 வீடியோவும் இந்த அலகுகள்ன்றதை வச்சு நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா, அடுத்தது எராஸ்மஸ் ப்ரைஸ். இது ஆக்சுவலாக இதை வந்து பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான். இதை தான் சொல்கிறேன், கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கைப்பட எழுதுனா தான் அது முடியுமே. நிறைய அவார்ட்ஸ் பார்த்தோம், தமிழ் தகைசால் விருது பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு அரசு வந்து அவங்க ஸ்பெஷலாக நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையெல்லாம் கூட கவர் பண்ணுவோம் கடைசி டைமில். அப்போ அதுலேருந்து இந்த எராஸ்மஸ் ப்ரைஸ் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பிளானிங் கமிஷன், நித்தி ஆயோக், கிரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன், இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக போட்டு வந்திருப்பீங்க எனக்கு தெரியும். ஏன்னா அத்தோடி நம்மளும் ரிவிஷன் பண்ணியிருக்கோம். காவல் நேரம் சீரீஸில் டே 9 இருக்குது. ப்ளஸ் ரோந்து வாகனம் சீரீஸில் 100 days ப்ரோக்ராமில் நித்தி ஆயோக் அப்படின்ற ஒரு டாப்பிக்லேயே இதை பற்றி நம்ம எடுத்திருப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், முண்டாந்துறையான் களக்காடு வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, வெள்ளோடு பேர்ட் சான்ச்சுரி எந்தெந்த இடத்துல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வீடியோஸில் கவர் பண்ணியிருக்கோம். காவல் நேரம் சீரீஸில் டே 20 கவர் ஆயிருக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எந்த புக்கில் இருக்குன்னா 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் சிவிக்ஸில் செகண்ட் லெசனில் பேஜ் நம்பர் 185 இருக்குது. சரிங்களா, அடுத்தது ஹூ ஸ்டாச்சு வாஸ் இன்சைட் த மெட்ராஸ் ஹைகோர்ட். இது வந்து புக்லேயே இருக்குது, புக்கில் பார்த்துக்கலாம். நம்ம இந்த பிக்சர் அப்படியே இருக்கும், அதை தான் கட் பண்ணி வச்சிருக்கோம். 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் 3rd லெசன் பேஜ் நம்பர் 282 இருக்கும். சரியா, அடுத்தது லைட் ரேஸ் ட்ராவல் ஃப்ரம் வேக்கம் இன்டு ஏ மீடியம். இது 1.33 இது கால்குலேட் பண்ணி போட்டுருக்கலாம். இது எங்கன்னா டேரெக்டாக 1.5 நீங்கள் இருக்குது, அதை மாற்றி 1.33 கொடுத்துருக்காங்கப்பா. எங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் சயின்ஸில் 3rd லெசன் பேஜ் நம்பர் 28 இருக்குது. நெக்ஸ்ட் த டென்டல் ஃபார்முலா இன் ஹியூமன் பீயிங் கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 20th லெசனில் பேஜ் நம்பர் 28 இருக்குது. நெக்ஸ்ட் பப்ளிக் செக்டர் இஸ் நாட் அண்டர் டைரக்ட் ஸ்டேட் கண்ட்ரோல். த பப்ளிக் செக்டர் இஸ் ரன் பை பிரைவேட் இண்டிவிஜுவல் ஆர் குரூப்ஸ் ஆஃப் ப்ராஃபிட். அதை வச்சு என்ன பண்ணிருக்கலாம், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஈஸியாக தப்புன்னு போட்டுக்கலாம். டைரக்ட் ஸ்டேட் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கா, அதையும் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக நம்ம தப்புன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். இருந்தாலும் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா 8th எக்கனாமிக் செகண்ட் லெசனில் பேஜ் நம்பர் 284 எடுத்திருக்காங்க. அடுத்தது சர்டின். இது சர்டின்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுத்திருக்காங்க பாருங்கள், 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில் 17th லெசன். நல்லா நான் வச்சுக்கோ, சயின்ஸ் புக்கு இல்லை, பாட்னி ஜுவாலஜி எந்த புக்கும் இல்லை, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி புக்கு இல்லை, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஒரு புக்கு இருக்குது 11th. அதில் 17th லெசனில் பேஜ் நம்பர் 337 எடுத்திருக்காங்க. சரிங்களா, அதில் இன்ட்ரோடக்ஷன் டு ஐஓடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்டு கீழே தான் இந்த சர்டின் அப்படின்றத பாஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, அடுத்தது ஃபியூவல், மாடரேட்டர், கண்ட்ரோல் ராட்ஸ், கூலண்ட், இதெல்லாம் எங்கேருந்து எடுத்திருக்காங்க, 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 6th லெசனில் பேஜ் நம்பர் 83 இருக்குது. சரிங்களா, அடுத்தது பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா வாஸ் செட்டப் இன் மார்ச் 1950. கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பிளானிங் கமிஷன் பற்றி கேட்டிருக்காங்க, நிதி ஆயோக் பற்றி கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி 2வது ரிப்பீட்டட் தான் இந்த வருஷமே. பார்த்தோன்னா ரோந்து வாகனம் சீரீஸில் 100 days ப்ரோக்ராம் பேஜ் நம்பர் 96 கவர் ஆயிருக்கு. 100 days ப்ரோக்ராமில் வீடியோ 96வது வீடியோவில் கவர் ஆயிருக்கு. ஓகேங்களா, 100th வீடியோ வந்து பார்த்தோன்னா நிதி ஆயோக் பற்றி ஸ்பெஷலாக போட்டிருப்போம் நம்ம. அடுத்தது இந்த ஆக்ஸ்போர்ட் லேக்கு, சிங்க் ஹோல்ஸு, செர்க்கு, பர்ச்சான். ஓகேங்களா, இது மேட்ச் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபியில் செகண்ட் லெசனில் பேஜ் நம்பர் 184 இருக்குப்பா. அது அப்படியே தரையாக டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. அந்த டாப்பிக் நம்ம கவர் பண்ணியிருந்தாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் பைபிள் ஆஃப் த ஒர்க்கிங் கிளாஸ், மார்க்குடைய புக்கு கேட்டிருக்காங்க. மூலதனம், தாஸ் கேபிட்டல், இதை உள்ள இருக்கு பாருங்க, உழைக்கும் வர்க்கத்தின் வேத காமம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ டேரெக்டாக போட்டுக்கலாம். பைபிள் ஆஃப் த ஒர்க்கிங் கிளாஸ் எங்கே இருக்குன்னா 11th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் 7th லெசனில் பேஜ் நம்பர் 141 இருக்குது. நெக்ஸ்ட் எலமெண்ட்ஸ் பிரசன்ட் இன் அல்னிகோ பார்த்து போட்டுருக்கலாம். அலுமினியம், நிக்கல், அப்புறம் கோபால்ட்னு. இருந்தாலும் எங்கே இருக்குது அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் லெசனில் பேஜ் நம்பர் 80 இதை பற்றி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இன் விச் பிளேஸ் இந்தியா செகண்ட் ராக்கெட் லான்ச் பேட் அப்படின்னு ரோந்து வாகனம் சீரீஸில் நம்ம கவர் பண்ணியிருப்போம். இஸ்ரோன்ற டாப்பிக்கில் பேஜ் நம்பர், அதாவது டே நம்பர் 62 இருக்கும். குலசேகரப்பட்டினம் அப்படின்றது நம்ம முக்கியம். நெக்ஸ்ட் ஹெல்ப்லைன் ஃபார் சைல்ட் லேபர், இதையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். எங்கன்னா ரோந்து வாகனம் சீரீஸில் 100 days ப்ரோக்ராமில் டே வீடியோ பார்த்தீங்கன்னா 52வது வீடியோவில் இதை கவர் பண்ணியிருக்கோம்.
அடுத்தது பீஸ் ஆஃப் wood ஆர் ஃப்ளோட்ஸ் ஆன் வாட்டர் டென்சிட்டி ஆஃப் wood இஸ் லெஸ் தென் டென்சிட்டி ஆஃப் வாட்டர். நீரின் அடர்த்தியை விட குறைவு. இந்த கொஸ்டின் எங்கே இருக்குன்னா 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் சயின்ஸில் பேஜ் நம்பர் 7 இருக்குது. சரிங்களா, அது பிக்சரோடையே கொடுத்துருக்கான், அதை வச்சு நம்ம போட்டு வந்துருக்கலாம். அடுத்தது பாருங்களேன், இது வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன், அது எவ்ரி சிட்டிசன் ஹேஸ் த ரைட் டு ஓட் த அட்டைன் 18 years ஆஃப் ஏஜ் இரஸ்பெக்டிவ் எனி காஸ்ட். இது எங்கே கவர் பண்ணியிருக்கோம்னா நம்ம எலெக்ஷன் கமிஷனுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆக்சுவலாக எலெக்ஷன் கமிஷன் வீடியோ போடும்போது நம்ம சொல்லியிருக்கோம் 2025 ஒரு எக்ஸாம் நடந்துச்சுன்னா எலெக்ஷன் கமிஷன் பற்றி கொஸ்டின் இல்லாமல் இருக்காது அப்படின்றத நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் வேணால் போய்ட்டு செக் பண்ணுங்கள். அதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ நம்பரே கொடுத்துருக்கேன். வீடியோ நம்பர் 52 ரோந்து வாகனம் சீரிஸ். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், விச் கண்ட்ரி செப்பரேட் த ப்ளூ லைன். ஆக்சுவலாக லெபனான் இஸ்ரேல், இதன் தான் ஆன்சரு. இஸ்ரேல் லெபனான், மோஸ்ட்லி இந்த இஸ்ரேல் லெபனான் இஸ்ரேல் பாலஸ்தீனம் ஈரான் ஈராக்கு லெபனான் பாலஸ்தீன். இதை பற்றி இப்போ நான் இன்னும் ஒரு 1 year இல்லை 2 year ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னா இதை பற்றி தெரியாமல் போயிடாதீங்க. இது எல்லாமே ஒரு பீக்கான கரண்ட் அஃபேர்ஸ்லேயே இருக்குது. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி வாஸ் ப்ரொபோஸ்டு பை யார்? லெமார்க்கியசம் தான். ஓகே, ஜீன் பேப்டிஸ்ட் லெமார்க்கியசம். எங்கே இருக்குன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 19th லெசனில் 276 பேஜ் நம்பரில் இருக்குது. அடுத்தது லாப்ஸ் ரேட் ஆஃப் த டெம்பரேச்சர், இது எங்கே இருக்குன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஜாகிரபியில் 2nd லெசனில் பேஜ் நம்பர் 153 அந்த பாக்ஸ் கண்டென்ட்டுக்கு மேலே இருக்குது. சரிங்களா, அடுத்தது டோர்ஸ் புஷ்டி, இதெல்லாம் கால்குலேஷன்ப்பா. இது எங்கே இருந்திருக்குன்னா டேரெக்டாக நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசனில் பேஜ் நம்பர் 12 கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா விச் இஸ் த நாட் அ கேரக்டர் இக்னியஸ் ராக் அப்படின்றாங்க. எது தீப்பாறையின் பண்புகள் அல்ல. தீப்பாறைகள்ன்ற டாபிக் 9th ஸ்டாண்டர்ட் ஜாகிரபி டேரெக்டாக அங்கேருந்து கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 172 இருக்குது. நெக்ஸ்ட் விச் டவுன் இன் தமிழ்நாடு இஸ் கால் லிட்டில் இங்கிலாந்து. ஓகேவா, லிட்டில் இங்கிலாந்து. இது வேணால் கொஞ்சம் ஓரளவு கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம். தளி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, அடுத்தது ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் ரிமூவ் த கவர்னர் ஃப்ரம் ஹிஸ் போஸ்ட். நெக்ஸ்ட் மாநில ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கு ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் 3rd லெசனில் பேஜ் நம்பர் 276 இருக்குது. சரிங்களா, அடுத்தது விச் பார்ட் ஆஃப் த ஐஸ் கண்ட்ரோல் த அமௌண்ட் ஆஃப் லைட் என்ட்ரிங் இன்டு த பியூப்பிள். கண்ணின் எப்பகுதி கண் பார்வையின் உள்ளே நுழையும் ஒளிக்கதிர்களை அளவை கட்டுப்படுத்துகிறது. எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் 2nd லெசன் பேஜ் நம்பர் 24 கண் பார்வை அப்படின்ற ஒரு டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க நமக்கு. அடுத்தது 66வது கொஸ்டின், பேட்ஸ் ஆர் த பேர்ட்ஸ். ஆக்சுவலாக மேம்மல்ஸ்னு வந்துருக்கணும், அதுவே தப்பா. அதுக்கப்புறம் பாருங்கள், தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் டு ஹியூமன் அஸ் தே ரெடியூஸ் இன்செக்ட் பொல்யூஷன். கரெக்ட் தானே? அப்போ இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம படிக்கலனாலுமே ஒரு கான்செப்ட் வச்சு ஈஸியாக போட்டு வந்துருக்கலாம். இருந்தாலும் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 24th லெசனில் பேஜ் நம்பர் 305 இருக்குது. சரியா, அடுத்தது பாருங்கள், விச் ப்ராடக்ட் ஆஃப் த ஈரோடு ஹஸ் காட் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் GI டேக், புவிசார் குறியீடு. ஈரோடுனாவே நமக்கு தெரியும்ப்பா, மஞ்சள். அப்போ போட்டுக்கலாம்ல. ரோந்து வாகனம் சீரீஸில் நம்ம ஐயா நடத்திருப்பார் இதை. ப்ளஸ் ரோந்து வாகனம் சீரீஸ்லேயும் ஊர்களோட பேரோட சேர்த்து நானும் நடத்திருப்பேன். டே 13 நடத்திருப்போம், டே 20 அவர் சொல்லியிருப்பார். சரிங்களா, அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நீங்களே பாருங்கள், இம்பார்ட்டண்டான வீடியோவுக்கு எல்லாமே நாங்கள் 2 வாட்டி கூட கவர் பண்ணியிருப்போம். அப்பயாவது நம்ம பார்த்து மனப்பாடம் பண்ணிடுவோமா அப்படின்றதுக்காக கவர் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள், விச் பார்ட் ஆஃப் த ஈரோட ஜாகிரபிக்கே பார்த்தாச்சு. புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் 7th லெசனில் பேஜ் நம்பர் 240 இருக்குது. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் கீபோர்ட்ஸ் ஆர் த கீஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் யூசிங் கேட்டிருக்காங்க. கெப்பாசிட்டர்ஸ் வித் டயலெக்ட்ரிக். இது எங்கே இருக்குன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் 7th லெசனில் இருக்குப்பா. 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் 7th லெசன். நெக்ஸ்ட் விச் ஸ்டேட் ஹஸ் நோ ரயில்வே நெட்வொர்க். ஆக்சுவலாக TNUSRBனா கொடுத்துருக்காங்கன்னா மேகாலயா தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம 10th ஜாகிரபி பழைய புக்கில் இந்த டூ யூ நோ பாக்ஸ் கண்டென்ட்டில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இருக்குது. த ஸ்டேட் ஆஃப் மேகாலயா ஹஸ் நோ ரயில்வே நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, புது புக்கில் அது இல்லை. இருந்தாலும் மார்க் எப்படி வருதுன்றதை நம்ம பார்ப்போம். அடுத்தது ஃபைண்ட் அவுட் த ராங் பேர். ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படின்னும் போது வேரிசெல்லா ஜோஸ்டர், இதுதான் தப்பு. எந்த இடத்துல இருக்குன்னா 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 22nd லெசனில் பேஜ் நம்பர் 271 இருக்குது. ஒரு பாக்ஸ்லேயே போட்டு தனியாக கொடுத்துருப்பாங்க நமக்கு. அடுத்தது when two atomic orbitals overlap linear along the axis resultant bond is called sigma. அவர் பை பாண்ட், சிக்மா பாண்ட் பை பாண்ட். இது எங்கேருந்து வந்துருக்குன்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி 10th லெசன் பேஜ் நம்பர் 95 எடுத்திருக்காங்க. டேரெக்டாக டாப்பிக்லேருந்து வந்திருக்கு சிக்மா மற்றும் பை பிணைப்புகள் அப்படின்னு. நெக்ஸ்ட் பாருங்க, கார்பன் கிரெடிட். இது எங்கேருந்து வந்திருக்குன்னா கியோட்டோ புரோட்டோகால் தான் ஆன்சரு. எங்கே இருக்காருன்னா பயோபாட்னி 8th லெசனில் 12th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 171. சரிங்களா, அடுத்து பாருங்க, the order of basic strength in alkyl substituted amines கேட்குறாங்க. நீர்க்கரைசல்ல அல்கைல் பதிலீடு அடைந்த அமீன்களின் கார வலிமை வரிசை எங்கேருந்து வந்திருக்குன்னா 12th கெமிஸ்ட்ரி 8th லெசனில் பேஜ் நம்பர் 239 ஒரு புக் பேக்லேருந்து கேட்டிருக்காங்க. லிட்டில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்க, அலகுகள். இதுதான் 9th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசனில் பேஜ் நம்பர் 3 இருக்குது. அப்படியே டேரெக்டாக இருக்குது. ஓகேவா, அடுத்தது பார்த்தோன்னா காவல் நேரம் சீரீஸில் நம்ம கவர் பண்ணியிருப்போம். காவல் நேரம் சீரீஸில் அந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு ராங் பேர் பயோபெஸ்டிசைட் கிரைசோபா ஸ்பீஷிஸ் தான். இது எங்கே இருக்குது அப்படின்னா பேஜ் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயோபாட்னியில் 10th லெசனில் பேஜ் நம்பர் 217 டேரெக்டாகவே இதை பற்றி கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் இதுவும் ஒரு ஜிகே கொஸ்டின் தான்ப்பா. ஸ்டாட்டிக் ஜிகே இதெல்லாம் ராஜீவ்காந்தி நேஷனல் யூத் டெவலப்மெண்ட் லொக்கேட்டட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாலும் தமிழ்நாட்டில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. அடுத்தது பாருங்கள், எக்ஸஸ் கெப்பாசிட்டி இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆப்டிமம் அவுட்புட்டும் அந்த ஆக்சுவல் அவுட்புட் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1, 2 ரெண்டுமே சரிதான். 1, 2 ரெண்டுமே சரிதான். இது எந்த இடத்துல இருந்து வந்துருக்குன்னா புக் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் 5th லெசனில் பேஜ் நம்பர் 132 கேட்டிருக்காங்க நமக்கு. அதையும் தாண்டி வேற எங்க சார் அந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆக்சுவலாக புக் பேக்லேயும் இதை பற்றி நம்ம கவர் பண்ணியிருக்காங்க. கீழ்காண்பற்றோடு உபரி திறன் இல்லாதது நிறைவு போட்டி அப்படின்னு. அப்போ புக் பேக்லேயே நம்ம கவர் பண்ணிருக்கணும், அந்த லெசனையும் நம்ம படிச்சிருக்கணும். அப்போ இதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சர் ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம், லைன் பை லைன் ஈவன் இன்க்ளூடிங் 11th 12th நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோம், லைன் பை லைனாக கவர் பண்ண போகிறோம். ஸ்டே டியூன்டு, நம்ம யூடியூப் சேனலோட டியூன்லேயே இருங்க, ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நம்ம 11th 12th புக்கு கூட லைன் பை லைனாக கவர் பண்ண போகிறோம். ப்ளஸ் அதை முடிச்சுட்டு உடனே புக் பேக் கவர் பண்ண போகிறோம். அதை பேஸ் பண்ணி டெஸ்ட்டையும் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, which among the following is a biodegradable polymer? இது எங்க இருக்குன்னா 12th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2ல கெமிஸ்ட்ரியில 15th லெசனா பேஜ் நம்பர் 310 இருந்து கேட்டிருக்காங்க. டைரக்டா மக்கும் பலபடிகளுடைய எடுத்துக்காட்டுகள்ல இருந்து நமக்கு இதை கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது எஸ்டரிஃபிகேஷன் பற்றி கேட்டிருக்காங்கப்பா. இது எங்கே இருக்குன்னா 12th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2 கெமிஸ்ட்ரியில் 12வது லெசன் பேஜ் நம்பர் 193 வந்திருக்கு. டிரான்ஸ் எஸ்ட்ராக்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்ல இருந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குளோப் வாஸ் கிரியேட்டட் பை கிரீக்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்கான். எங்கே இருக்குன்னா 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் ஜாகிரஃபியில் 2nd லெசன் பேஜ் நம்பர் 190 இதை பற்றி இருக்குது. சரிங்களா? ஆக்சுவலாக நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 80 கொஷின்ஸ். இந்த 80 கொஷின்ஸ் எவ்வளோ எங்கெல்லாம் வந்திருக்கு, எந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க, இத்தனை நாள் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும். என்னடா எஸ்ஏ எக்ஸாம் இப்படி கேட்டாங்களே, இப்படி போயிருச்சே, எங்கிறது எங்களுக்கு தெரியாமல் கொஷின்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இதில் சால்வ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகேவா? அப்போ இதுக்கப்புறம் வரப்போகிற எக்ஸாம்ஸ் நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்மளுடைய அடுத்த கேள்வியே. ஓகேங்களா? இதையும் தாண்டி இவ்வளோ வந்திருந்தாலுமே நம்ம இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம இதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கோம். இதெல்லாம் வரும், இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். தேசிய பூங்கா, பறவைகள் சரணாலயம், யுனெஸ்கோ அங்கீகரித்த ஆண்டுகள், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊருடைய பெயர்கள், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின்ஸு, அதுக்கப்புறம் பாக்டீரியாவால் காஸ் பண்ணக்கூடிய டிசீஸ், வைரஸால் காஸ் பண்ண இந்த மாதிரி டாபிக் எல்லாமே சூசன்பா. இங்கேருந்து கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி இந்த மாநாடுகளா, இந்த சார்க்கு, WTO, ஹூவு, நெக்ஸ்ட் இந்த அந்த யூஎனுடைய அமைப்புகள் சொல்லுவோம், யூஎன்ஓ இருக்குல்ல, அதோடைய அமைப்புகள், இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாலுமே நம்ம இது எல்லாத்தையும் மனப்பாடமாக போனோம். அப்போ அந்த மாதிரி டாப்பிக்கை நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டோம்னா பின்னாடி இந்த புக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டாலும் நம்ம தாராளமாக உள்ளே போய் அடிச்சு நொறுக்கிடலாம்ல, ஈஸியாக பண்ணிடலாம்ல. இப்போ நம்ம இந்த புக்கு ப்ரூஃப் போட்டதுக்கான காரணமே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும். எஸ்ஏ எக்ஸாம் கஷ்டம் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்போம்ல, அது கஷ்டம் இல்லை, நம்ம சரியாக உள்ளே இருக்கிறத நம்ம படிக்கல. ஓகேவா? அப்போ எல்லாமே புக்குள்ள தான் வந்திருக்கு. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு 4 கொஸ்டின்ஸ் ஒரு 3 கொஸ்டின்ஸ் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டாட்டிக் ஜிகேல வச்சிருப்பாங்க. அப்போ அந்த ஸ்டாட்டிக் ஜிக்கோவே சேர்த்து கவர் பண்ண போகிறோம். ப்ளஸ் இந்த புக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம ஃபியூச்சர் பிளானு. கரெக்டாக தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தினமும் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இந்த டே பை டே இந்து நியூஸ் பேப்பரை பேஸ் பண்ணி அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் தான் வரும். அந்த 5 கொஸ்டின்ஸை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த 5 கொஸ்டின்ஸில் நோட்டில் எழுதி வைங்க. அந்த நோட்டில் எழுதி வச்சாவே அட் த எண்ட் ஆஃப் த எக்ஸாம், அந்த நீ எக்ஸாம் முன்னாடி போகும்போது எவ்வளோ இருக்கும் உங்ககிட்ட ஒரு நோட் அளவுக்கு, ஒரு பெரிய நோட் அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்களே ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. அப்போ அந்த அளவுக்கு நம்ம ரெடி ஆயிடலாம். சரிங்களா? அதனால் யூடியூப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நம்ம சேனலில் அவ்வளோவும் இந்த டிஎன்எஸ்ஆர்பியில் என்னென்னலாம் கேட்பாங்கன்றதையும் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிருக்கோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்கட் சார்ட்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன், அதாவது பிற்கால வரலாறு இருக்குல்ல, பிற்கால வரலாறு, நெக்ஸ்ட் மிடிவல் ஹிஸ்ட்ரின்னும், அதுக்கப்புறம் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, இப்போ மிடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரின்னு ஒரு 3 வகையான ஹிஸ்ட்ரி இருக்குது. இதற்கு எல்லாத்துக்குமே இந்த 3 வகையான ஹிஸ்ட்ரிக்குமே நம்ம தனித்தனியாக சார்ட் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த சார்ட்டை படித்தாலே அந்த ஹிஸ்ட்ரி மொத்தமாக முடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ இதை மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணும்போது எவ்வளோ பெரிய எக்ஸாம் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் சரி, அவன் பேட்டர்னை மாற்றினாலும் சரி, நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.